குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் அன்பரசன் விஜய். இதுவரைக்கும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 தேர்வுகளுக்கு என்னென்ன டாபிக் படிக்கணும், எந்தெந்த புத்தகத்திலேருந்து என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு 6 வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ டாபிக் என்ன படிக்கணுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் உள்ள சமச்சீர் கல்வி புத்தகத்தில் என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு அடுத்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கவனமாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஒரு பாடத்தை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்கள் கையில் இருக்க எஃபெக்டிவ் டூல் என்னன்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் ஒரு 5 வருஷ கொஸ்டின்ஸ் பேப்பராக எடுத்துக்கோங்க. எல்லாமே நெட்டில் அவைலபிள் இருக்கும். ஸோ நெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். அதில் குரூப் 2 பேப்பர்ஸ் 2018லேருந்து அதுக்கு முன்னாடி இருந்த பேப்பர்ஸ் கிடைக்கும். அதை நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் படிக்கிறீங்கன்னாக்கா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன ஃபேக்ட் கேட்டிருக்காங்களா இல்லை ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணாக்க செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ண தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பரிச்சயமாகும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 5 வருஷ கொஸ்டின் பேப்பரில் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, எப்படி கேட்டிருக்காங்கிறத பாருங்கள். அதுக்கடுத்து ஜாகிரஃபிலேருந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபேக்ட் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இயர்ஸ் வந்திருக்கும். இல்லாட்டி இந்த பயிர் எந்த மாநிலத்தில் அதிகமாக விளையுது, இது மாதிரி ஃபேக்ட் ஓரியன்ட் தான் இருக்கும். அதே மாதிரி எதில் அதிகமாக விளையுது, எங்கே மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்காங்க, எங்கே பாப்புலேஷன் எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்காங்க, இது மாதிரியான ஃபேக்ட் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஜாகிரஃபியில் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்தா தான் ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. அதேமாதிரி எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக்ஸில் மேக்ஸிமம் இயர்ஸ் இருக்கும், டேட்டா இருக்கும், மக்கள் தொகை பற்றிய கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு உங்கள் கையில் இருக்க எஃபெக்டிவ் டூல்னாக்க கொஸ்டின் பேப்பர் தான் சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு 5 வருஷ கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இது 2018ஆம் ஆண்டு நடந்த குரூப் 2 தேர்வுக்கான கேள்வித்தாள். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ராமன் விளைவு எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்க ஒளிச்சிதறல். இது உங்களுக்கு ஒளியியல்னு ஒரு டாபிக் நான் கொடுத்துருப்பேன். சயின்ஸில் படிக்க வேண்டிய டாப்பிக்கில் ஒளியியல்னு கொடுத்துருப்பேன், அதில் வரும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க மலம் இலக்கியாக பயன்படக்கூடிய எப்சம் உப்பு எது. உங்களுக்கு அமிலங்கள், காரங்கள், உப்புகள் ஒரு டாபிக் கொடுத்துருப்பேன். கெமிஸ்ட்ரியில் படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். 9th 10th கெமிஸ்ட்ரி படிக்க சொல்லியிருப்பேன். அது இல்லாமல் ஓல்டு புக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஓல்டு புக்கில் 10th ஸ்டாண்டர்டில் இருக்க டாபிக் படிக்க சொல்லியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா மலம் இலக்கியாக பயன்படக்கூடிய எப்சம் உப்பு எதுனாக்கா MgSO4 7H2O. இது எல்லாமே உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். அதில் அந்த பாடத்தை படிக்கும்போது உங்களுக்கு இந்த இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். அதேமாதிரி புக் பேக் கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு டைரெக்டாகவே கேட்பாங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு பாடமும் முடிச்சதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் தான். கீழ்கண்டவற்றில் பித்தளையின் சரியான உலோக கலவையில் சதவீதம் என்ன அப்படின்ட்டுருக்கு. ஆன்சர் பி Cu 60%, ஜிங்க் 40%. இந்த பர்சன்டேஜுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் நீங்கள் பார்க்க தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்க தான் உங்களுக்கு அந்த டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிற ஐடியா வரும். ஸோ என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும், எந்தெந்த டாபிக் படிக்கணும், எந்த டாபிக் இன்சிஸ்ட் கொடுத்து த்ரஸ்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் டிஎன்பிஎஸ்சி பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 5 பேப்பரை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். குரூப் 2 எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் ஆன்லைனில் கிடைக்குது. அது ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் மட்டும் பாருங்கள்.
அதுக்கடுத்து வந்து மேட்ச் த ஃபாலோயிங். இது பார்த்தீங்கன்னாக்க போர்த்துகல் வந்து பார்த்தீங்கன்னாக்க நேஷ்னல் பார்க் இது. இந்திராவதி, பாவமலை, நாகார்ஜுன சாகர் அணைக்கட்டு, நாகார்ஜுன சாகர் அணைக்கட்டு, மானாசு, ரத்தாம்பூர். இது வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். இதெல்லாம் ஜியாகிரபி கொஸ்டின். அணைகள், ஆறுகள், நேஷ்னல் பார்க்கு, பாதுகாக்கப்பட்ட உயிரினம், இது மாதிரியான இது வந்து ஜியாகிரஃபிலேருந்து உங்களுக்கு வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் வரும். ஃபேக்ட் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் தான் அது. ஸோ இதை வந்து தனியாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா தான் வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். இதுவுமே வந்து ஜியாகிரஃபி கொஸ்டின்ஸ் தான். பழங்குடியினர் வாழ்கிற மாநிலம், எந்த மாநிலத்தில் வாழ்கிறாங்க, எந்த இடத்துல, எந்த நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பழங்குடியினர் இனம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க பழங்குடியினர் இனம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பழங்குடியினர் இனம் வந்து எந்த நாட்டில் இருக்காங்க. மாசாய், சாமி, கலிங்கா, புதர் மனிதர்கள். இது பார்த்தீங்கன்னாக்க இவங்க எந்த நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அதான் கொஸ்டின்ஸ் இருக்குங்க. அதுக்கடுத்து வந்து ஹம்போல்ட் நீரோட்டம் இவ்வாறாகவும் அறியப்படுகிறது. இதுவும் ஜியாகிரபி கொஸ்டின்ஸ் தான். அதுக்கடுத்து சீ ஸ்மோக் இஸ் காமன் இன். கடல் புகை சாதாரணமாக காணப்படுவது ஆர்டிக் பகுதி. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு. இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார்? இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா குரூப் 2 கொஸ்டின், குரூப் 4 கொஸ்டின்ஸ்லேயும் வந்து இதில் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார்? அன்னிபெசன்ட் அம்மையார். அதாவது வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதனால் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னாவே வந்து ஒரு 15 to 20 கொஸ்டின் வந்து மாட்டிடும். 15 to 20 கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் அப்படியே வந்துடும். ஃபேக்ட் ஓரியன்ட் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு அப்படியே வந்துடும். ஏதேர் இயரில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தோம் இல்லையா, நேஷ்னல் பார்க்கு இல்லை இந்த ட்ரைப் இங்கே வாழ்கிறாங்க, இதெல்லாம் வந்து ஃபேக்ட் ஓரியன்ட் கொஸ்டின்ஸு. இது உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸாகவே வந்துடும். அடுத்து புக் அண்ட் ஆத்தர். முதலாக தமிழ் புத்தகங்களை அச்சிட்டவர் யார்? ஜீகன் பால்கு ஐயர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மனை ஜைன மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார்? அப்பர். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பல்லவர்கள் படிக்கிறப்போ வந்து இது வந்துடும். அடுத்து கபிலரை ஆதரித்து போற்றிய சிற்றரசர் பெயரை குறிப்பிடுக. பாரி. 1498ஆம் ஆண்டு கள்ளிக்கோட்டையை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி யார்? வாஸ்கோடா காமா. இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், காமன் கொஸ்டின்னு, பேசிக்கான விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் சின்ன வகுப்புகள்லேயே 6வது 7வது வகுப்புகள்லேயே வந்து உங்களுக்கு கவர் ஆகும். அதனால் வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். 1923ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி சார்பாக வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தவர் யார்? பாலிட்டி டாபிக் இது. சிவஞானம் பிள்ளை. ஸோ இந்த நீதி கட்சி சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். நீதி கட்சியிலேருந்து வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு, அதாவது திராவிட கட்சிகளுக்கு முன்னோடி வந்து நீதி கட்சி, அந்த நீதி கட்சியிலேருந்து வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதனால் வந்து பார்த்துக்கோங்க. முதல் இந்திய தேசிய காங்கிரஸின் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஒன்று இந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இயர் கேட்பாங்க, இல்லாட்டியும் வந்து எங்கு நடைபெற்றதுன்னு கேட்பாங்க. அப்படி இல்லாட்டியும் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர், முக்கிய தலைவர் யார் அப்படின்ட்டு அது மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா இப்படி தான் படிக்கணும். நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக நோட்ஸ் எடுக்கிறப்போ வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக எடுக்காமல் வந்து அதில் இருக்க ஃபேக்டை மட்டும், இயர்னா இயர் மட்டும் எழுதிக்கிங்க. யார் யார் கலந்துக்கிட்டாங்க, யார் தலைமையில் நடைபெற்றது, எங்கே நடைபெற்றது, இந்த இது மட்டும் போதும். சரிங்களா? இது தவிர வந்து நீங்கள் வந்து ரொம்ப நோட்ஸை வந்து டீப்பாக வந்து பக்கம் பக்கமாக எழுத வேண்டாம். உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறப்போ வந்து இந்த மாதிரி ஃபேக்ட் ஓரியன்டாக நோட்ஸ் எடுத்திங்கன்னா தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது? சுபாஷ் சந்திர போஸ். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். அப்படியே லட்டு மாதிரி நீங்கள் வந்து டைரெக்டாகவே எழுதலாம்.
டைரெக்டாகவே உங்களுக்கு வந்து ஒன்ஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சுனாக்க டைரக்ட் கொஸ்டின் வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து லோக் ஆயுக்தா முதலில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது? மகாராஷ்டிரா. இது டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இஸ் அ நோவல் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். யார் சொன்னது அப்படின்னாக்கா வந்து பிஆர் அம்பேத்கர். கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து மேஜராக கேட்குறது வந்து அம்பேத்கரை பற்றி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இல்லாட்டி வந்து ஜவஹர்லால் நேரு பற்றி கேட்பாங்க, இல்லாட்டி அந்த கான்ஸ்டிடியூஷனில் ப்ரியாம்பிள் முகப்புரைன்னு இருக்கும், அந்த முகப்புரையிலேருந்து வந்து ஒரு 4 வேர்டு கொடுத்துருப்பாங்க. சமத்துவம், சகோதரத்துவம், இது மாதிரி வந்து 4 வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்டு பற்றி கேட்பாங்க. இல்லாட்டி வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லப்படுவது என்ன அப்படிங்கிறது வந்து அது கேட்டிருப்பாங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் வரும். அது வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. படிக்கும்போதே தெளிவாக படிங்க. அது இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. படிக்க வந்து இதெல்லாம் நடந்திருக்கா, சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கா. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம். அதை நீங்கள் படிச்சிங்கன்னாங்க தெரியும். உலகத்திலே மிக நீண்ட கான்ஸ்டியூஷன் எதுனாக்க வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அதாவது நிறைய இடத்துல நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து இன்புட்ஸ் எடுத்திருப்பாங்க. இன்புட்ஸ் எடுத்து வந்து அதை கம்பைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் படிக்க வந்து என்ஜாய் பண்ணி படிக்கலாம். அது மாதிரி வந்து பிஆர் அம்பேத்கர் பற்றி வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஜவஹர்லால் நேரு பற்றி வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டு, கவர்னரு. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் டாபிக். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக வந்து இதில் கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். இது வந்து நீங்கள் ஒமிட் பண்ணி படிக்க முடியாது, கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். அதனால் வந்து நோட்ஸ் எடுத்து படிங்க. அடுத்து பொதுப்பட்டியல் என்னும் கருத்து பெறப்பட்டது ஆஸ்திரேலியாவின் அரசியலமைப்பிலிருந்து. அதாவது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதிகள் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியிலேருந்து எடுத்திருப்பாங்க. அந்த கண்ட்ரியில் இருக்கிறது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மக்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து இப்போ டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது வந்து அயர்லாண்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியல் என்னும் கருத்து. பொதுப்பட்டியல்னாக்க ஜென்ரல் லிஸ்ட்டுன்ட்டு இருக்கும். ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஜென்ரல் லிஸ்ட்டு. இது மாதிரி வந்து 3 டாபிக் வந்து உங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட்டுங்கிற டாப்பிக்கில் வரும். படிப்பீங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த 3மே வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா ஆஸ்திரேலியா அரசியலமைப்பிலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது ஸோ ஒவ்வொரு இதுவுமே வந்து இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்க, சில விஷயங்கள் வந்து கனடா கான்ஸ்டியூஷனில் எடுத்திருப்பாங்க, யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் எடுத்திருப்பாங்க. இது மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ஒவ்வொரு இதில் இருக்கும். அது எந்தெந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வருடம் பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் இயற்றப்பட்டது? 1963. இந்த அலுவல் மொழி சட்டம், அப்புறம் வந்து பொட்டி ஸ்ரீராமுலுன்ட்டு வந்து ஒருத்தர் இருப்பார். அந்த மொழிக்காக வந்து அவர் வந்து தியாகம் பண்ணியிருப்பார். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக கேட்குறது தான், ரெகுலராக கேட்குறது. அதை நீங்கள் வந்து ஒரு 5 வருஷ கொஸ்டின் இல்லை 10 வருஷ கொஸ்டின் ரெஃபர் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 2006. இது வந்து அதான் சொன்னேன் இல்லையா, ஹைகோர்ட்டு பற்றிய கொஸ்டின். ஹைகோர்ட் நீங்கள் படிக்கிறப்போ வந்து உயர்நீதிமன்றம் அந்த டாபிக் படிக்கிறப்போ இந்த இதெல்லாம் வந்துடும். அதுக்கடுத்து பிரதம மந்திரி கிராம சடோக் யோஜனா திட்டத்தின் நோக்கம், குறிக்கோள் எது? அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகளை அமைத்தல். ஸோ இதுக்கெலாம் இது மாதிரி யோஜனா திட்டம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ கிராம சதோக் யோஜனாக்க வந்து அதுக்கு ஏதாவது நீங்கள் கீவேர்டு வச்சுக்கணும். இப்போ சதோக் யோஜனா ப்ரொவைட் ஆல் வெதர் ரோட் கனெக்டிவிட்டி, சதக் ரோட் கனெக்டிவிட்டி. இது மாதிரி வந்து நீங்கள் இப்போ கீ வேர்டு வந்து காயின் பண்ணி வச்சுக்கணும்.
சதக்குனாக்க ரோடு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறத நீங்கள் வந்து கீவேர்ட் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய தொழில் நிதிக் கழகம் இந்தியாவில் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? வாட் இஸ் த இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ்டு? வென் இஸ் த இண்டஸ்ட்ரியல்? ஓகே, இது ஜூலை 1, 1948. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து சில ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு 25 ஆர்கனைசேஷன் இருக்குது. இப்போ நபார்டு, யுஎன்ஓ, இது மாதிரி வந்து வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து WHO, இதெல்லாம் எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸே இருக்கும். அந்த வருஷம் எந்த நாள் வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது டைரக்ட் கொஸ்டின்ஸே இருக்கும். வேர்ல்டு பேங்க் கேட் GATTன்ட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு படிக்கும்போது வந்து அந்தந்த எப்போ ஃப்ரேம் பண்ணாங்க, எப்போ கம்மிங் இன்ட்டு ஃபோர்ஸ்ன்ட்டு வந்து ஒரு டேட் இருக்கும், அது அந்த டேட்டு, அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து, மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எது? இந்தியன் ரயில்வேஸ். இதெல்லாம் லட்டு மாதிரியான கொஸ்டின். உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தேவையே இல்லை, படிக்கணும் கூட தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் இருந்தாலே போதும், எழுதிடலாம். அதுக்கடுத்து, வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி, நீல புரட்சி, மஞ்சள் புரட்சி. ஸோ இந்த புரட்சி சம்மந்தமாக வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வருஷமே கேட்பாங்க. வெண்மை புரட்சினா என்ன, பசுமை புரட்சினா என்ன, நீல புரட்சினா என்ன, மஞ்சள் புரட்சினா என்ன. ஸோ இந்த புரட்சிகள்லாம் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. யார் ஆரம்பித்தாங்க, எங்கே ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத வந்து அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ரீசனிங் எபிலிட்டி, மேக்ஸு. இந்தியாவில் முதல் உயிரி எரிபொருள் விமானம் இவ்விரு நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்டது. டேராடூன், டெல்லி. இதெல்லாம் ஜியாகிரஃபி படிக்கும்போது வந்து உங்களுக்கு வந்துடும். கீழ் உள்ள மாநிலத்தில் 2018 பருவமழையினால் அதிக மக்கள் பாதிப்பிற்குள்ளாயினர். கேரளா. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்துடும். ஸோ நீங்கள் படிக்கிறது வந்து இப்படி தாங்க படிக்கணும். அது கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் இல்லை 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து அதில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன ஆன்சருங்கிறது வந்து இப்போ நம்ம ஜூலை 1 கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஜூலை 1க்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இந்த ஹோம் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து அதிலிருந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, எங்கெங்கே எப்படி கேட்டிருக்காங்க, ஜியாகிரஃபிலேருந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, இந்தியன் பாலிட்டிலேருந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, இந்தியன் எக்கனாமிலேருந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்குறாங்க, எல்லாமே கொஸ்டின் பேப்பரை உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிங்கனாக்கா வந்து உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடச்சிரும். ஸோ ஒரு 80% வந்து இப்படி தான் கொஸ்டினுக்கு வருது. ஸோ இப்படி தான் நம்ம படிக்கணுங்கிற ஐடியாவுக்கு நீங்களே வந்துடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜூலை 1 நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறப்ப வந்து நீங்கள் அதை அட்டன் பண்ணுறப்ப இன்னும் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்தந்த சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். 4 நாளைக்கு ஒரு தடவை டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறப்ப இன்னும் ரொம்ப தெளிவு கிடச்சிரும். ஸோ ஒரு டாபிக் எடுத்துட்டாக்க 100% வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் க்ரியேட் ஆகிடும். இந்த டாபிக் நம்மளால் பண்ண முடியும், இந்த டாபிக் வந்து நம்மளால் வந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஸோ அந்த கிளாரிட்டி கிடச்சிருச்சுனாவே போதும், நீங்கள் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம், டாப்பராக வந்து நீங்கள் வந்துடலாம். நீங்கள் நினச்ச சர்வீஸு நினச்ச இடத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, அதுவே போதும். அதுக்கு அடுத்து வந்து இப்போ இந்த வீடியோ வந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.